ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் பப் ஸ்லீவ் தாங்க பார்க்க போகிறோம். பப் ஸ்லீவோட பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஃபோல்டிங்கில் வந்து போட்டிருப்போம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் மட்டும்தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து டபுள் ஃபோல்டிங்கில் போட்டிருப்போம். துணி வந்து 4 துணி இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து பேசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் ஸ்லீவாக இருக்கட்டும், இல்லை வந்து பஃப் ஸ்லீவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பஃப் ஸ்லீவ்ஸ் இருக்குது. ஃபுல் பப் ஸ்லீவ் இருக்குது, இல்லைன்னா ஆஃப் பப் ஸ்லீவ் இருக்குது. சென்டரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பப் வர மாதிரி இருக்கும், இல்லை ப்ளீட்டட் பப்பு. இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பப் ஸ்லீவ் இருக்குது. எல்போ வரைக்கும் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட பேசிக் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து நார்மல், அதாவது பப் ஸ்லீவ் அப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே நார்மல் பப் ஸ்லீவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்தா மட்டும்தாங்க அதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் லைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீசனால் ஒரு 1/2 இன்ச் நீங்கள் வந்து தையலுக்கு விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், என்னோடய ஸ்லீவோட ஹைட் வந்து 5 இன்ச்சுங்க. தையலுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்கு விடுறேன். நமக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும் இல்லைங்களா, அதோடு சேர்த்து தான் நான் 5.5ன்னு சொல்லி மார்க் பண்ணுறேன். எனக்கு ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சு தான். ஆனால் எனக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு வேணும் இல்லையா, அதையும் சேர்த்து நான் 5.5ன்னு சொல்லி இந்த பக்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. மெயினாக நம்ம வந்து ஸ்லீவில் வந்து சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து வரணும் அப்படின்னா நம்ம வந்து நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் மறக்காமல் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சுருக்கம் கொடுக்கணும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக நான் வந்து அளவுகள் வந்து இதுக்காக ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு எவ்வளவு சுருக்கங்கள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1 சைடு வந்து ஒரு ஃபோல்டிங்கில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 இன்ச்சும் எடுக்கலாம். அப்போ நமக்கு வந்து அரவுண்டு வரும்போது 8 இன்ச்சு ஃபோல்டிங்கில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். நீங்கள் இப்போ 5 இன்ச்சும் கொடுக்கலாம். அப்போ 10 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சுருக்கம் மட்டுமே நமக்கு வந்து வர மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஸ்லீவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுக்கும்போது நிறையா ஃபுல் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பஃப்பு, ஆஃப் பஃப் அந்த மாதிரி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 இன்ச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறேன். அதாவது நம்ம ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனில் இருந்து 3 இன்ச்சஸ் அப்படிங்கிறது நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 6 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம சுருக்கத்துக்காக விட்டுருக்குறோம், ஓகேங்களா, கரெக்டாக. இப்போ இது வந்து நான் வந்து 3 இன்ச்சுன்னு சொல்லி ஃபோல்டிங்கில் இருக்கும்போது நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சரியான ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம், ஓகேங்களா. இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுருக்கம், ஓகேங்களா. இதுக்கு அப்புறமா தான் நம்மளோட ஸ்லீவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும்.
இந்த சுருக்கத்துக்காக முதல்ல நம்ம வந்து இந்த துணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைனில் இருந்து தான் ஸ்லீவுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்த லைன் தான் நமக்கு வந்து கார்னர் மாதிரி வச்சுட்டு நம்ம இதில் இருந்து தான் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஸ்லீவோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவோட கேப் கண்டுபிடிக்கணும். கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, செஸ்ட் டிவைடட் பை 10. அப்போ என்னோட செஸ்ட் வந்து 36 வகுத்தல் 10ன்னு கொடுக்கும்போது 3.6 அப்படிங்கிறது என்னோட ஸ்லீவோட கேப் ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் இந்த ஃபார்முலா மெஷர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வந்து கீழே இறங்கிட்டு வருது, மேலே ஏறிட்டு போகுது, சுருக்கம் வர்றது, இப்படிங்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வராது. இப்போ நான் பாருங்கள், நம்ம மேலே வந்து ஒரு கோடு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 இன்ச் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து இதில் விட்டுருக்கோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ அதனால் அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா 3.6ன்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைன் வந்து பார்த்தா நம்ம எதுக்காக மார்க் பண்ணிக்கோம் அப்படின்னா கேப் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்டெடியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, கரெக்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பக்கம் வேணாலும் 3.6 அப்படிங்கிறத அந்த 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு நீங்கள் அதுலேருந்து 3.6 அப்படிங்கிறத அளந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ என்னோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 16. என்னோட கையோட ஆர்ம் ஹோல் சுற்றளவு நம்ம அந்த அக்கள் வழியை நம்ம வந்து டேப்பை சுற்றி எடுப்போம் பார்த்தீங்களா, அதோட சுற்றளவு வந்து எனக்கு 16. அதை நான் 2ஆல் வகுக்கும் போது எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது வருது. கான்ஸ்டண்ட்டாக இதில் இருந்து 1 அப்படிங்கிறது நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்லீப் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 7. ஓகேங்களா? ஸோ அந்த 7 அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சென்டர் லைனில் வச்சு மார்க் பண்ணியாச்சு. 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவோட அந்த கார்னர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த சுருக்கத்துக்கு விட்டோம் பாருங்கள், அதெல்லாம் கிடையாது. நம்ம அந்த ஒரு கோடு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அந்த லைனில் இருந்து அந்த ஸ்லீவ் கேப்புக்கு ஒரு லைன் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் 7 இன்ச்சுக்கு நம்ம ஒரு டாட் வச்சுருக்கோம். அதுக்கு கிராஸாக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7.25, அதுக்கு இடையில ஒரு சின்ன கோடு வருது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு வந்து 8ங்கிறது வரணும். ஓகேங்களா? அப்போது இந்த லைனை வந்து நான் மெஷர் பண்ணிவிட்டு அந்த டேப்பை வந்து அப்படியே நான் வந்து 2ஆக மடக்கிக்கிறேன். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இந்த கிராஸ் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனோட சென்டர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லைனுக்கு சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த கார்னர் வரைக்கும், இதிலிருந்து இந்த கார்னர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேப்பை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இதை மார்க் பண்ணிவிட்டு டேப்பை இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிடும். அந்த 3.25க்கு பக்கத்தில் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் லைனு, அதில் இருந்து நம்ம வந்து இப்போ பாதி மார்க் பண்ணுறோம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 விட தாண்டி ஒரு புள்ளி வருது. அதே மாதிரி திரும்ப எகைன் இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து நம்ம இந்த 7 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லீவ் லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிராஸ் லைனில் அந்த லைனு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம். இந்த கிராஸ் லைனோட மெயின் சென்டர் பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து அந்த 2 கேப்புக்கும் நடுவில் சென்டர் பாயிண்ட் எடுத்து இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 3 டாட் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சென்டரை மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் இருந்து மேல் பக்கமாக நான் ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன்.
கீழ்ப்பக்கமாக உங்களுக்கு வந்து ஸ்லீவில் ரொம்ப சுருக்கம் வருது, நான் எப்படி வச்சாலும் எனக்கு வந்து சுருக்கம் வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நார்மலாக தான் வரும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு மார்க் பண்ணால் துணி வந்து ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சுருக்கம் எனக்கு அந்த பந்து மாதிரி பலூன் மாதிரி சுருண்டு வருது அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக 1/2 இன்ச்சுங்க கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் 1/4 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட்டை மார்க் பண்ணி பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் அந்த 2 பாயிண்ட்டுக்குமே நம்ம வந்து 1/2 இன்ச்சுன்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த கர்வ் லைன் வந்து வரையணும். இப்போ இந்த கிராஸ் லைனுக்கு போட்டிருக்கிற லைனில் மேல் பக்கமாக மார்க் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ பிகினர் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நமக்கு ஸ்லீவுக்கு அந்த லைன் வந்து நம்ம வளைவு கொடுக்கறது வந்து நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து வரும். நீங்கள் அந்த கார்னரில் வச்சுட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கார்னரு, அதில் இருந்துட்டு மலை மாதிரி இறக்கி வர மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதில் இருந்து கம்பல்சரியாக நீங்கள் 1 இன்ச் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். எதுங்க, ஸ்லீவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து இந்த 1 இன்ச் டிஸ்டன்ஸுங்க கம்பல்சரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து பப் ஸ்லீவ் அப்படிங்கிறனால நம்ம ஆல்ரெடி ஒரு 3 இன்ச் வந்து சுருக்கத்துக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பிளைன் ஸ்லீவ் அப்படின்னாலும் இதே மெத்தட் தான், நார்மல் ஸ்லீவ் அப்படின்னாலும் இதே மெத்தட் தான். அந்த சுருக்கத்துக்கு வந்து துணி விடாமல் நம்ம நார்மலாக பண்ணுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் கொடுக்கும்போது அதே மாதிரி தான். சில பேர் வந்து கீழேருந்து கொடுக்கறது, சைட்லேருந்து கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 1 இன்ச்சில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சில் டச் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாதிரி வந்து கீழே வந்து நாங்கள் 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா பாயிண்ட்டு, அதில் அப்படியே டச் ஆகி எட்ஜுக்கு வந்துடணும். அப்படியே நீங்கள் ஆட்டுக்கு பைபாஸ் மாதிரி அப்படியே போகக்கூடாது. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஸ்லீவுங்கிறது ரொம்ப அழகான பேட்டர்னாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஓப்பன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12, அதாவது ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ஓப்பன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். 12 அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6. நான் எதில் இருந்து 6 மார்க் பண்ணுறேன் அதையும் நல்லா கவனிங்க. நம்ம ஸ்லீவுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இருந்தால் நான் வந்து மார்க் பண்ணுறேன். சுருக்கம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் மெஷர் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்லீவ் ஓப்பன் அப்படிங்கிறது நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 12, அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், அப்போ 6. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நமக்கு ரெடி அளவில் ஸ்லீவ் வந்து வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இது போக தான் நீங்கள் 1 இன்ச் தையலுக்கு விடுறது, 1.5 இன்ச் தையலுக்கு விடுறது எல்லாமே இது போக தான். இதோட கால்குலேஷனுக்குள்ளே தையலுக்கு வர்ற அளவு வந்து வரவே கூடாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1 இன்ச் வந்து இல்லை 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் நான் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக விட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம ரெடி அளவோட இந்த தையலுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அளவு வந்து என்றைக்குமே ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா மார்க்கிங்கும் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி டாட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த லைன் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய லைன். ஓகேங்களா? இந்த சுருக்கத்துக்காக நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்தே நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதிலிருந்து அப்படியே நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்னும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி கட் பண்ணியும் காமிச்சிட்றேன். பாருங்க, இப்போ இந்த சுருக்கத்துக்காக நம்ம கேப் விட்டோம் இல்லையா, நம்ம வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும்போது 3 இன்ச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 6 இன்ச்சுக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போது கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். இப்போது ஓப்பன் பண்ணும்போது
நமக்கு வந்து லென்த்தாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது நீங்கள் வந்து குட்டி குட்டியாக வந்து சென்டர் கரெக்டாக வந்து நமக்கு சுருக்கம் எவ்வளோ வரைக்கும் வேணும் இந்த இடம்லாம் வந்து நீங்கள் அக்காத் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த டைப் ஆஃப் ஸ்லீவ் பப் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஃப் வர மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல் பஃப் வேணாலும் அதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் உங்களுக்கு பஃப் வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ டிசைன்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ் இருக்குது. நாம் நம்மளோட சேனலில் 1 by 1 கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்காத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த பெண்டு அந்த வளைவு கொடுக்கறது வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆக தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டாக நமக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த சொன்ன அந்த டைப்பில் வந்து எப்படி நமக்கு பஃப் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த 3 மார்க் பண்ணுற பார்த்திங்களா இந்த லைன் இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்துடும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் இந்த ஷோல்டர் நம்மக்கிட்ட வருது பார்த்திங்களா, கரெக்டாக அந்த ஷோல்டர் லைனில் இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சுக்கும் இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து பஃப் வந்து வர மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் உங்களோட குட்டீஸ்க்கும் தைச்சி போடுங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து தைச்சி போடுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட் எனக்கு வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.